அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் உங்கள் வீட்டு சொத்து நமது இதய தெய்வம் தலைவர் அவர்களை வணங்கி இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர்ல இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த 2 திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு முழுக்க உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். மலையாரும் உண்ணாமலை அம்மனும் வீற்றிருக்கின்ற ஒரு மிக சிறந்த புண்ணிய ஸ்தலம். கோடிக்கணக்கான சித்தர்கள் இங்கு ஐக்கியமாகிய பூமி. நாளைக்கு பௌர்ணமி நிலாவை பார்க்கிறோம் இப்பவே நம்ம. நாளைக்கு கிரிவலம். ஆனா அதற்கு முன்னோட்டமாக இன்னைக்கு தேமுதிகவின் கிரிவலம் திருவண்ணாமலை முழுக்க தெய்வத்தின் ஆசீர்வாதத்தோட மிக மிக சிறப்பாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த புகழ் எல்லாமே யாருக்கு? கேப்டனுக்கும் அந்த பரமேஸ்வரர் பரமேஸ்வரிக்கு தான். இந்த புகழ் அத்தனையும் நம்ம கேப்டனுக்கும் தெய்வங்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். தலைவர் இந்த கட்சி யாருக்காக ஆரம்பிச்சார்? மக்களுக்காக ஆரம்பிச்ச கட்சி. கேப்டன் அவர்கள் மக்கள் தலைவர். நான் எப்பவுமே சொல்வேன், அவர் எங்க குடும்ப சொத்து கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் சொத்து, தமிழர்களுடைய சொத்து. அவர் இதுதான் உண்மை. தலைவரே சொல்வார், என் மனைவி நிழல் சக்தி இல்லடா நிஜ சக்தி. நான் செய்யற உதவிக்கு அவங்க தடையே போட்டதில்லை. நான் ஏன் தடை போடணும்? அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு மக்களுக்கு தான் கொடுக்கிறார். கொடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கு தொலைதான் நான் மக்களுக்கு செய்யுங்க, உங்க மனசார மக்களுக்கு செய்யுங்கன்னா நான் எப்பவுமே அவருக்கு துணை நின்று. அண்ணாமலையாரும் உண்ணாமலையமும் எப்படி அந்த நாள் ஈஸ்வரரா ஒன்னா காட்சி அளிக்கிறாங்களே மலையில, அந்த மாதிரிதான் வாழ்ந்தோம் கேப்டன் நானும். சரிங்களா? அதனால அவரோட கனவு லட்சியம் கொள்கைகளை நிச்சயம் நாம் வென்றெடுத்தே தீர்வோம் என்பதை இந்த நாள்ல இந்த புண்ணிய பூமியில உங்க முன்னாடி நான் உறுதிமொழி எடுக்கிறேன். நாம் அனைவரும் இணைஞ்சு அவர் கனவு லட்சியம் கொள்கை எல்லாத்தையும் வென்றெடுத்து தீரணும். நிச்சயமா நேரு அவர்கள் சொல்லும்போது சொன்னார், கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில நான் போட்டியிட வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் என்ன சொல்றேன் அது பார்ப்போம். இது அப்புறம் நான் என்ன சொல்றேன், இன்னும் நீங்க எல்லாரும் விரும்புற ஒரு நல்ல கூட்டணியை அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தலைவரும் நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க. அப்ப யார் வேட்பாளர் எந்த தொகுதி என்பதை அப்ப தேர்தல் நேரத்துல நம்ம பேசுவோம். இது கட்சி மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, உங்களுக்காக தான் இந்த கட்சி. இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, இதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க எல்லாம் ஒரு வாட்டி கேப்டனை முதலமைச்சர் ஆக்கி இருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் 1 கொண்டு வந்திருக்கார் தலைவர். ஆனா நீங்க வாய்ப்பு கொடுக்கல. ஆனா நான் சொல்றேன், இழந்தது தலைவர் இல்ல, இழந்தது தமிழ்நாடும் தமிழகம் மக்களும் தான். ஒரு நல்ல முதல்வரை இழந்துட்டீங்க. ஆனாலும் நான் சொல்றேன், அவர் எங்கும் போகல, தெய்வமாக நம்ம அத்தனை பேர் உயிர் மூச்சில நம்ம உணர்வோடு நம்மளுடைய ரத்தத்துல கலந்திருக்கிறார் நமது கேப்டன் அவர்கள். அவர் கனவு லட்சியத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் என்று உங்ககிட்ட நான் சொல்றேன். நம்ம தொகுதியில கீழ்பெண்ணாத்தூர்ல நம்ம ஜெயிச்சு வந்தா என்னெல்லாம் செய்ய போறோம்னு ஒரு சில குறிப்புகள் மட்டும் சொல்றேன். தேர்தல் வரும்போது நான் உங்களோட நிறைய நேரம் பேசுவேன். மிக மிக முக்கியமாக சில கோரிக்கைகள் என்னன்னா, நந்தன் கால்வாய் திட்டத்தை முழுமையாக வேலை முடியாம கிடப்புல இருக்கு. விவசாய மக்களுக்கு பயனளிக்கும் வரை நந்தன் கால்வாய் திட்டம் விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழக அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். ஏற்கனவே நம்ம எம்எல்ஏக்கள் 29 பேர் ஜெயிச்சப்போ இங்க திருவண்ணாமலை, அதே மாதிரி விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி எல்லாரும் சேர்ந்து விழுப்புரத்துல வெங்கடேசன் தலைமையில நந்தன் கால்வாய் திட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திய கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த திட்டம் செயல்படல. அதனால விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இது நிச்சயமா மக்கள் சார்பா, விவசாயிகள் சார்பாக இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம்.
அதே மாதிரி இந்த தொகுதியில அதிக பூ விளைச்சல் இருக்குது, பூக்களை பதப்படுத்துறது, சென்ட் ஃபேக்டரி வேணும் அப்படின்னு பல வருஷமா நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க. கடவுள் அருளால் ஜெயிச்சு வந்த உறுதியாக கீழ்பெண்ணாத்தூர்ல சென்ட் ஃபேக்டரி வச்சு எல்லா இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று நான் சொல்றேன். தொகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி வேண்டும், அறிவியல் கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கு. நிச்சயம் அடுத்த தேர்தலில் ஜெயித்து மக்களுக்கு கல்லூரிகள் கொண்டு வரப்படும். விவசாய மக்களுக்கு போதுமான விலை நிர்ணயம் இதுவரைக்கும் இல்லை. அதனால நீங்கள் விளைவிக்கிற அந்த விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்து நீங்களே அதை நேரடியாக விற்பனை செய்து அந்த லாபம் நேரடியாக உங்களுக்கு வர வேண்டியதை நிச்சயம் நாங்க செய்வோம் என்பதை சொல்றேன். இங்க படித்து மற்றும் படிக்காத இளைஞர்கள் பெரும்பாலும் திருப்பூர், பெங்களூரு போறீங்க. எனக்கு தெரியும், நம்ம ஆட்கள் முக்காவாசி பேர் இப்ப இங்க இல்ல. அவங்க எல்லாம் இன்னைக்கு இருந்தா திருவண்ணாமலையே இன்னைக்கு குலுங்கி இருக்கும். எல்லாம் வேலைக்காக வெளியூர் போயிருக்காங்க, எனக்கு தெரியும் எல்லாம். ஆனா தேர்தல் நேரப்போ எல்லாம் வந்துருவாங்க, மொத்த பேர் வருவாங்க. கேப்டனுக்கும் முரசுக்கும் ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு வாட்டி செம்மரக்கட்டை வெட்டுறப்போ நம்ம தமிழர்கள் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல ஆந்திரால கைது செய்தார்கள். எல்லாரும் அறிக்கை தான் விட்டாங்க. அந்த தலைவர் என்ன பண்ணாரு, கொஞ்சம் உடம்பு முடியலன்னா கூட கேட்கலையே, கிளம்பி வந்துட்டார். நேரா ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கும் நேரடியாக சென்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நிதியை வழங்கி அவர்களுடைய துக்கத்தில் பங்கேற்றவர் நமது கேப்டன் அவர்கள். அன்னைக்கு 18 பேரை ஆந்திரா அரசு கைது பண்ணியிருந்தாங்க. தலைவர் சொல்லி உடனடியாக அவங்களை ரிலீஸ் பண்ணணும் என்று சொன்னதோட விடாம அத்தனை வீடுகளுக்கும் நேரடியாக சென்று அந்த செம்மரக்கட்டையில பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதியும் கொடுத்து அவங்களுக்கு அந்த கஷ்டத்துல கூட நின்று சகோதரனா தோளோடு தோள் கொடுத்தவர் நமது கேப்டன் அவர்கள். வேற எந்த தலைவராவது வருவாங்களா? யோசிச்சு பாருங்க, எந்த தலைவராவது வருவாங்களா? தலைவர் மக்களை நேசிச்சார், மக்களை உண்மையாக விரும்பினார், அதனாலதான் வந்தார். நேத்து கூட நான் ஆரணியில பேசினேன், விவசாயமும் நெசவும் நமக்கு எப்படி 2 கண்ணோ அது மாதிரி இது 2 தொழிலும் நல்லா இருக்கணும்னு விரும்பியவர் கேப்டன் அவர்கள். நெசவாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு கட்சி கஞ்சி தொட்டி திறந்தாங்க, ஒரு கட்சி பிரியாணி பொட்டலம் கொடுத்தாங்க. ஆனா கேப்டன் மட்டும்தான் நெசவாளர்கள் நெய்த துணியை 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி தமிழ்நாடு முழுக்க மக்களுக்கு விநியோகம் செய்த ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள் தான். ஏன்னா அந்த அளவு அவர் மக்களுக்காகவே சிந்திச்சுட்டு இருப்பார். அவர் உழைத்தது அத்தனையும் மக்களுக்காக தான். அதனால நான் சொல்றேன், மீண்டும் மக்களாட்சி மலரணும், கேப்டன் கனவு லட்சியத்தை நாம் வெல்லணும், அந்த வெற்றி கனிகளை அவர் காலடியிலே நாம் சமர்ப்பிக்கணும். செய்யலாமா? வெற்றி பெற நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பீர்களா? கேப்டன் கனவு லட்சியத்தை வெல்லலாமா? கஞ்சா, போதை, டாஸ்மாக், செயின் புடுங்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. இது அத்தனையும் ஒழித்து என் சகோதரிகளே, உங்க வீட்டு பெண்ணா நான் சொல்றேன், உங்கள் கஷ்டத்தை தீர்க்க ஒரு பெண் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் என்பதை சொல்றேன். பெண்கள் படையாக திரண்டு வாருங்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள், ஒரு நல்ல தீர்ப்பை வருகின்ற தேர்தலிலே நீங்கள் தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கடலூர்ல ஜனவரி 9ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் உரிமை மீட்பு மாநாடு நடக்குது. அத்தனை பேரும் ஒருத்தர் தவிர குடும்பம் வந்து மாநாட்டில் கலந்து கொண்டு உங்க விசுவாசத்தை தலைவருக்கு நீங்க காமிக்கணும். வருவீங்கல்ல? உங்களுக்கு ரொம்ப பக்கம் தான். கட்டாயம் எல்லாரும் வந்து உங்கள் விசுவாசத்தை நம்ம தலைவருக்கு காமிக்கணும். அங்க இருந்து பாப்பாரு, தெய்வமா இருந்து பாப்பாரு தலைவர். வாங்க, நாங்க இருக்கோம், உங்களுக்கு பத்திரமா உங்களை பாதுகாத்து என்ன வேணுமோ உங்களுக்கு கொடுத்து பத்திரமா உங்களை ஊருக்கு அனுப்பி வைப்போம். அதை நாங்க பாத்துக்கிறோம். அது மாதிரிதான் கேப்டன் ஆலயத்துக்கு யார் வரலையோ வாங்க, உங்க பொண்ணா நான் கூப்பிடுறவங்க எல்லாரையும், யாரெல்லாம் வரலையோ வாங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக. அங்க உங்களை அன்பாக உபசரித்து உணவளித்து உங்களை எல்லாரோடைய புகைப்படம் எடுத்து நீங்க எல்லாம் பத்திரமா வீடு வந்து சேரும் வரைக்கும் உங்க பொண்ணா என்னுடைய கடமை அது என்பதை உங்ககிட்ட எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த நல்ல நாள்ல கீழ்பெண்ணாத்தூர்ல சொல்ற 2.0 ஸ்டார்ட்ஸ் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2026
வெற்றி. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால மாபெரும் வெற்றி பெறுவோம். தலைவர் கனவு லட்சியத்தை வென்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன்.